2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களை வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்னும் நம்மோடு மீண்டும் நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது. வாரல் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் இபிஎஸ் மலர்கிறதா? பாஜக அதிமுக கூட்டணி, இதுதான் ஒரே கேள்வி. சிம்பிளாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட். உங்களுக்கு ஒரு டெல்லி லீக்ஸ் அளவுக்கு சொல்ல முடியாட்டாலும் ஒரு சின்ன ஸ்கூப் நீ சொல்கிறேன். ரொம்ப ரீசெண்டாக நான் வந்து ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அலைன்ஸ் அமைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது வாய்ப்பு இருக்குது, இல்லை அது எப்படி செய்யணும், அவங்க வரணுமா இவங்க வரணுமான்னு நான் சொல்கிறது ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி 3-4 டேஸ் முன்னாடி வந்து இவங்க கேட்பாங்களா அவங்க கேட்பாங்களான்னு வச்சுட்டு இருக்கும்போது இந்த சந்திப்பே நடக்குது. அப்படிங்கும்போது ஐ எம் ஜஸ்ட் ஒண்டரிங். நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது தான், மற்றவங்கெல்லாம் வந்து ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மே மாதத்தில் எலெக்ஷன் சீசன் வச்சுருப்பாங்க. இவங்க மட்டும் தான் 365 டேஸும் எலெக்ஷன் சீசனில் இருக்கிறாங்க அப்படின்னு. சிலர் வந்து என்ன நடக்கும்னு யோசிக்கும் போது சிலர் நடத்தி காட்டுகிறார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இபிஎஸ் வந்து இன்றைக்கி டெல்லி போகிறாரு, அவர் வந்து பேசுகிறாரு, அவர் வந்து அமித்ஷா சந்திக்கிறார். இதை தாண்டி இதற்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து சில விஷயங்களை உறுதிப்படுத்துவதற்கான சந்திப்பே தவிர சில விஷயங்களை முடிவு செய்வதற்கானது இல்லை. ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, அதை வந்து அசைன் பண்ணாங்க. இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறாங்களா, இல்லை முடிவு எல்லாமே முடிவாயிருக்கும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து திருமாவளவன் அழகாக ஒரு பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸ் எடுத்தார். ஆஃபர் வந்து சீக்ரெட்டாக இருக்கணும், டிமாண்டு ஓப்பனாக இருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அதில் அதுதான் அங்கே முக்கியமான. இப்போ இவங்க வந்து எங்களுக்கு அதை கூட சுயமரியாதை, சுய உரிமை, மாநில சுயாட்சி, இது மாதிரி விஷயங்கள்லாம் டிமாண்டு. இட் கேன் பி வெரி வோக்கல், வெரி ஓப்பன். ஆனால் உள்ளே வந்து ஒரு சார் அந்த கேஸ் என்னென்னு பார்த்துங்க சார், இந்த நிதி கொடுங்க, இந்த இப்படி மாதிரி விஷயங்கள் வந்து இது வேறு ஓடிடும். அதை வந்து இந்த கணக்கில் இருக்கிறது இன்றைக்கி பிஜேபி விஷயத்தில் ரொம்ப சரியாக வந்திருக்கு. ஏடிஎம்கே விஷயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தனியாக போகல. தனியாக போயிருந்தாருன்னா கூட இந்த ப்ரிலிமினரிக்கும் ஃபைனலைசேஷனுக்கும் நடுவில் முடிவு பண்ணலாம். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் இந்த அலைன்ஸ் உடைஞ்ச சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்த மூத்த தலைவர்கள் 4-5 பேர் போயிருப்பாங்க. திரு செல்லூர் அதுலேருந்து எல்லாருமே ஒரு முக்கியமான இங்கே பார்க்க முடியல அங்கே பார்க்க முடியல மாறி மாறி போய் தே வாண்டட் டு அனௌன்ஸ் ஓப்பன்லி தட் நாங்கள் உங்கள் கூட இல்லைங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி அலமாஞ்சி சந்திப்பு நடந்துச்சு. அப்போ வந்து இது வந்து தனியான சந்திப்பும் இல்லை, மொத்தமான சந்திப்பு. அப்போ முதல் சந்திப்பும் இல்லைங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பின்னாடி வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து அதை வந்து உறுதி செய்கிறதுக்கான விஷயமா இது போயிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த கட்சி, அந்த கூட்டணி, அவங்க எல்லாருக்குமே அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட எல்லாருக்குமே இது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஆப்வியஸ்லி மன்னிக்கணும், அவர் வந்து தனி கட்சி இல்லைங்கிறனால மிஸ் பண்ணிட்டேன். அவருக்கும் தான் அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் கேஸாக நீங்கள் சொன்னனால இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி. என வெற்றி உத்தரவாதப்படுகிறது. இதற்கு முன்னாடி நம்ம வந்து எப்படினாலும் களமாடுவோங்கிற இடத்துல இருந்துட்டாங்க. ஏடிஎம்கே தனியாக போனாலோ, ஏடிஎம்கே கூட பாமக போனாலோ நாம் நின்றுறதுங்கிறது இந்த பேரில் உள்ள எல்லாரும் ரெடியாகிட்டாங்க. திரு ஜான் பாண்டியன்லேருந்து தமாக கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். கண்டிப்பாக இன்றைக்கி கூட இன்சிடெண்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சந்திப்புக்கு முன்னதாக அமித்ஷா அவர்களோடு திரு வாசன் அவர்களும் சந்தித்தார். ஸோ அவர் வந்து ஒரு முனைப்பில் இருந்தாருங்கிறது முன்னாடி எனக்கும் தெரியும். அவங்க வந்து 2 பேரும் எப்படின்னா, அவர் அசம்பிளி எலெக்ஷன் போது ஒரு நிலைப்பாடும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாருன்னு ஒரு அவங்களுக்கு மேலே ஒரு பழி உண்டு. அவரும் தமாக வந்து யார் கூட இருப்பாங்கங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏன்னா அவர் யார் மூலமாக ராஜ்யசபா எம்பி ஆனாங்கிறலாம் வந்து அந்த மாதிரிலாம் கேள்வி எடுக்கும்போது அவர் 2 பேரும் பேட்ச் பண்ணி ஒன்றா இருந்தால் தான் நல்லதுங்கிற பொசிஷனுக்கு அவர் நகரார். அப்போ அவர் இன்றைக்கி சந்திச்சிருக்காருங்கிறது காக்காவுக்கார பணமளவு விழுந்த கதை இல்லை. அது வந்து ஒரு ஒரு முன்னாடியான ஒரு பிள்ளை ரூட் தான். ஏன்னா லோக்சபா நேரத்திலே அவர் தான் கூட்டணிக்கு ரொம்ப முயற்சியும் செஞ்சார். கிடையாது, நிறைய பேர் பண்ணாங்க. அதான் அந்த 2024 பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிற நம்ம பல இடங்களில் பதிவு பண்ணோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு வின்வின் பாலிசி தான். நம்ம வந்து இப்போ வந்து வெற்றி பெற்றணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை இப்போ இந்த அலைன்ஸ் அமையாமல் திமுகவும் எதிர 4 அணியும் இருந்தால் திமுகவுக்கு உத்தரவாதமான வெற்றிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து என்ன அதில் ஒரு நல்லது என்ன நடந்திருக்குன்னா, இந்த 4 பேர் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதிமுக அல்லாத பாஜக என்னவா இருக்குது, பாஜக அல்லாத அதிமுக என்னவா இருக்குது, 2021 to 2026 அதிமுக ஏறி இருக்கா இறங்கியிருக்கா, பாஜக ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு பல விஷயங்கள். விஜய் கட்சியுடைய நிலைமை என்ன அப்படின்னு 4 பேர் தனித்தனியாக போட்டிடும் போது சீமான், விஜய், அதிமுக, பாஜகன்னு இப்போ ஜெயிக்க போகிற திமுக விட்டுருங்க, இந்த 4 பேருக்குள்ளே யார் யார் எங்கெங்கே பொசிஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் பெட்டரான கணக்கு இருக்கும். நம்பர் 2 யார், நம்பர் 3. அப்போ வந்து விஜயோடைய ஃபியூச்சர் என்ன, ஏடிஎம்கேடைய ஃபியூச்சர் என்ன, எடப்பாடி பழனிசாமி என்னவாரு, பாஜக என்னாகும், நாம் தமிழர் என்னாகும், இந்த எல்லா கேள்விக்குமான பதில் தனித்தனியாக போட்டிட்டு இருக்கும்போது கிடைச்சிருக்கும். இப்போ இவங்க ஒரு அலைன்ஸாக மாறும்போது டிஎம்கே அலைன்ஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ்,
யூபிஏ வர்சஸ் என்டிஏன்னு 2 முனை போட்டியாக மாறுது. இன்னைக்கு இது 5 முனை போட்டி ஆகாது. இவங்களும் சேர்ந்து கூட்டணி உறுதியாயிருச்சுன்னா, அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அது 2 முனை போட்டியாக மாறும். அப்போ 4 முனை போட்டியாக இருக்காது. திரு சீமான் 8% வச்சிருக்காரு. விஜய் வந்து வந்தோடனே இம்பாக்ட் நம்மளுடைய சர்வேலே இனிஷியல் சர்வேல 23% வேணாரு. எலெக்ஷன் நேரத்தில் அது போகிற செயல்பாட்டை பொறுத்து இருக்குன்றப்போ அது அட்லீஸ்ட் ஒரு 4 முனைன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம வந்து 5 முனை தான் இன்னைக்கு நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது. நான் சொல்லுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சுன்னா அது அதிமுக பாஜக மட்டுமல்ல. நான் பட்டியலிட்டது போல் அதிமுக பாஜக பாமக தேமுதிக இவங்க ஓபிஎஸ் டிடிவி ஜான் பாண்டியன் தமாக எல்லாருமே சேர்ந்துருக்க போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் திரு சீமானே உள்ள கொண்டிருக்கான முயற்சிகளும் நடக்கும். அது பாஜகவுடைய கோட்டாவில் இல்லாமல் இப்போ வந்து ஓபிஎஸும் டிடிவியும் பாஜக கோட்டாவில் உள்ள வருவாங்க. பாஜகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டோம், அதில் உங்களுக்குள்ள ஒரு இன்னர் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி பாஜகவோட நாம் தமிழர் நேரடியாக கூட்டணினா அதில் ஒரு ஈச்சிங் வரலாம். அப்போ அதிமுகவோட சேர்ந்து ஒரு கூட்டணிங்கிறது வந்துச்சுன்னா இன்னும் வலுவான ஒரு அணியாக மாறி நின்றும். அப்படி இல்லைன்னே வச்சுக்கோங்க ஒரு பேச்சு. அப்படி இதில் வந்து தேசியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு இஷ்யூனா திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது தானே. ஆமாம், அதில் வந்து யார் ப்ரையாரிட்டிங்கிறது பார்க்கணும்ல. இப்போ பாஜகவுக்குமே கூட திமுக அதிமுக ரெண்டுமே சமதளத்தில் இருக்கக்கூடிய நிலப்பு தான் இருக்கும். அப்போ இவங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் ஒன்று அவங்க அதிமுக ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டது போல் எங்கள் எல்லோருக்கும் எதிரி கட்சின்னா அது திமுக தான். மற்றதெல்லாம் உடன்பாடுகள் அது எல்லாருக்கும் தான் இருக்கும். காங்கிரஸுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்குதா, காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் இருக்குது, அவங்களாம் இருக்காங்கல்ல. அப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இன்னும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு முரண் இருக்கலாம், அது இருக்காதுங்கிறதே கிடையாது. ஆனால் எல்லாரும் வச்சுட்டு ஒரு லார்ஜர் ஒரு காசுக்காக அவங்க போய் நிற்கிறாங்க. இப்படி நம்ம திமுகவை வீழ்த்த வேண்டிய நமக்கு முக்கியம். இந்த எலெக்ஷனில் திமுக நிலை நின்றுச்சுன்னா அது வந்து திரு உதயநிதி தலைமையிலான ஒரு முயற்சி கொண்டுரும். அவர் வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் எப்படி வந்து 2016 பின்னாடியே கூடவே இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆனார். 2016 தேர்தலில் அவருடைய முடிவு நான் அவர்கிட்ட தந்திட்டு வரும்போது பேட்டி கேட்டபோது உங்கள் தலைமையில் கூட்டணிலாம் பிரமாதம் முடிச்சிட்டிங்களேன்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யாருடைய சப்போர்ட்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக அவர் சொன்னார். என் தலைமையிலலாம் ஒன்றும் முயற்சி பண்ணல, தலைவருடைய வழிகாட்டுதலில் பொதுச்செயலாளருடைய அறிவுறுத்தல் பேரில் நான் வந்து முனைஞ்சு பண்ணேன். 2016 எலெக்ஷனே முழுக்க அவருடைய ஏற்பாடு தான். அது வந்து ஒரு நல்ல டஃப்பான கேமு. நமக்கு நாமே களமாடினா ஆமாம், 99 சீட் வரைக்கும் போய் நின்னாங்க. ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, அதில் நோ டவுட். அப்போ அது வந்து அப்பயே இருந்தார். அப்போ வந்து அது 19 பார்லிமெண்ட்டு 21 அவர் முதலமைச்சராக உட்காரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை மாதிரி இதில் வந்து விஜயிச்சிட்டாங்கன்னா அப்படியே திரு உதயநிதிக்கான வழி ஒன்று ரொம்ப கிளியராக வந்த மாதிரி நின்றும் அதில் வந்து எந்த குழப்பமும் இருக்காது. அப்போ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் இவங்களாம் இறங்கியிருக்காங்க பார்க்கும். ஸோ இந்த அலையன்ஸ் வந்து இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி, நோ டவுட். இந்த 2 பேர் நீங்கள் குறிப்பிட்டது போல திரு ஓபிஎஸ் அண்ட் திரு டிடிவி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்க்கு பிஜேபியோட கோட்டாவில் எடுத்து வச்சுருவாங்க. அப்போ அவங்களுக்கு தர்மசங்கடம் இருக்காங்க. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாரு, அடுத்து அண்ணாமலையும் யோசிச்சிருவோம். இப்போ இவங்க வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்களுக்கு டஃப்பான டயத்தில் எங்கள் கூட இருந்தவங்க, அவங்க வந்து எங்களுக்கு வந்து டஃப் ஏரியாவில் கூட இருந்தவங்க, அப்போ நாங்கள் அவங்களுக்கு கட்டாயம் விட்டுற முடியாது. ஏன்னா மற்றவங்க வருவாங்களா இல்லையாமல் இருந்தபோது திரு ஓபிஎஸ் கூடவே இருந்தார். டிடிவி நான் முழுமையாக கூட இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ 2026 வரைக்கும் முதல் அலையன்ஸ்னு இன்னைக்கு வரைக்கும் வாசன் கூட சொல்லலை. ஆக்சுவலாக அவர் கூட இருக்காருங்கிறத விட்டுருங்க, வாயத்தன்னு சொல்லாத போதே இவர் வந்து சொல்கிறவர்களுக்கு நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்போ அவங்கள விட்டு கொடுத்துட மாட்டாங்க. நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்கும்னு இவங்க நினைக்கலாம். அப்போ நாம் தமிழரை ஏடிஎம்கே விட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் பேசுங்க எங்களுக்கு ஒன்றும் ஆட்சி அப்படி இல்லைன்னு. எப்படி திரு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் கூட்டணி வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுதான் இப்போ அவர் நிலைப்பாடாக இருக்குது. முன்னாடி அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, திரு இபிஎஸ்க்கும் பிரச்சனை இருந்துச்சு. 2024 இபிஎஸ் தான் வேண்டாங்கிற முடிவு எடுத்தார். இதில் எந்த குழப்பம் இல்லை, இப்போ வரைக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை. உடனே இப்படி ஒரு நிலைப்பாடை மாற்றி அண்ணாமலை செஞ்சிருக்க மாட்டாங்கிற இடத்துக்கு போகல. அது வந்து அண்ணாமலை வாஸ் வெரி மச் ஓகே வித் தட். இபிஎஸ் தான் கடைசி கால் எடுத்து இல்லை சேர்றது இல்லைங்கிற முடிவு எடுத்தார். இப்போ என்ன இருக்காங்கன்னா திரு அண்ணாமலை வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதில் வந்து ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே வித், நமக்கு வந்து எங்களுக்கு பொது எதிரி திமுக தான் அப்படிங்கிற இடத்துல அவர் நிற்கிறாரு. இந்த தவம் கிடக்கிறாங்கும் போது ஒரு சின்ன ஒரு கிரே ஏரியா வருமோன்னும் போது 2 பேருமே அது ரொம்ப கரெக்டாக டிப்ளமேட்டிக்காக டீல் பண்ணாங்க. திரு இபிஎஸும் வந்து எங்களை சொல்லலைங்கன்னாரு. திரு அண்ணாமலை அதை மேற்கோள் காட்டி இபிஎஸ் என்னை கரெக்டாக சொன்னாருங்க, நாங்கள் அதிமுக சொல்லணும். ஸோ ஆல் வின் பாலிசியில் இருந்தது, அதோடைய பலன் இன்னைக்கு கிடைச்சிருங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் கூட்டணிக்கான நடத்துக்கிட்டு நான் புரிஞ்சுக்கணும். இதோடைய ஆரம்ப புள்ளின்றது ஈஷா யோகமயம், அதை தொடர்ந்து வந்த திரு அமித்ஷா அவர்கள் அங்கே வேலுமணி அவர்கள் சந்திப்பு, அதை தொடர்ந்து திரு வேலுமணி அவர்கள் வீட்டு திருமணம், அதில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்ற விதம், அதற்கு பிறகு நடந்த சந்திப்புகள், இது மாதிரி ஏகப்பட்ட ஹேஷியம் போயிட்டு இருந்தது. அங்கேருந்து இது ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறோமா இல்லை இதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரு வேலுமணி அவர்கள் இல்ல திருமணத்தில் வந்து அதிமுகவுக்குள்ளே உடைசல்ங்கிறது தான் ஹைலைட் ஆச்சு. அதிமுக பாஜக நெருக்கங்கிறது ஹைலைட் ஆகலை. அவர் வேலுமணி திரு இபிஎஸ் வேற நேரத்துக்கு வராரு, செங்கோட்டையன் வேற நேரத்துக்கு வந்தார், அதிமுக பிரபலங்கள்லாம் வந்தாங்க, இபிஎஸ் வரல, இப்படி தான் போச்சு. பார்த்தீங்களா, இவங்களுக்கு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அப்போ திரு வேலுமணி அவர்கள் முடிவு பண்ணி கூட்டணி நடக்காது.
அதில் குழப்பம் இல்லை. அவர் உட்பட எல்லாருமே கூட்டணி வேணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அதில் இந்த மாற்றுக்கிறது இல்லை. அவர் முடிவு பண்ணிட்டாரு, அப்படி நடந்துருச்சு. அமித்ஷாவும் வேலுமணியும் பேசிக்கிட்டாங்க. அமித்ஷா வேலுமணியும் பேசுனாங்கன்னா அமித்ஷா எடப்பாடி பேச மாட்டாங்களா? அதில் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல் இது ஒவ்வொரு ஒரு மைல் ஸ்டோன். இது ஒரு பக்கம் பாசிட்டிவாக நடக்கிறதுல ஒன்று ஒரு மைல் ஸ்டோன். ஆனால் பிஜேபிங்கிறது அந்த 2024 தேர்தல் ரிசல்ட்லேருந்து 2029 தேர்தல் ரிசல்ட் நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. புதுச்சேரியில் பாஜக ஆளும் கூட்டணி இருந்து, தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி இருந்து 2029 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது இந்த 40க்கு 40ங்கிறத குறி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது நார்த் இந்தியாவில் விழக்கூடிய ஒரு லாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணக்கூடியதாகவும், ஏற்கனவே இவங்களுக்கு தனியாக 240 தான் இருந்துச்சு. அப்புறம் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ தேவகுடாவோ அவங்க யாராவது ஒரு குமாரசாமியோ அவங்க யாராவது ஒன்று பண்ணால் கூட ஒன்று பேலன்ஸ் பண்ணுறக்கான இருக்கும். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பேர் உள்ளே வந்தாலும் லாபம் தான். நீங்கள் 2098-99 22 கட்சி கூட்டணி வச்சுட்டு இருந்தவங்க தான் 2004 வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி வச்சுட்டு அவ்வளோ மெகா கூட்டணிங்கிறத காட்டினார். ஸோ அவங்களுக்கு திரு நரேந்திர மோடி அவர்களும் கூட்டணி பொறுத்தளவுக்கு ரொம்ப பெருந்தமாக நடந்துக்கிறாருங்கிறத 2014 காட்டினவர். தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு இருந்தபோது கூட்டணி அமைச்சரை அமைச்சார். 2019 இன்னும் தனிப்பெரும்பான்மை கூடுன போது அப்பயும் கூட்டணி அமைச்சர் அமைச்சார். இப்போ ஏதாவது அவங்க கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலங்கிறக்காக கூட்டணி அமைச்சர் வைக்கல. அவர் 2014-19 வச்சவர். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு கிளியர் சைன் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே இந்த 2024 இந்த 1.5 வருஷத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க. ரைட்டு, இதனால நமக்கு லாஸ் தான், இதனால கெயின் இல்லை. பிஜேபி இருந்துச்சுன்னா நமக்கு மத்தியில் கூட்டணி இருக்கும். 15 எம்பி இருந்திருப்பாங்க, 3 மத்திய அமைச்சர் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா கூட திரு எல் முருகன் இன்னைக்கு வந்தாருன்னா அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குதா இல்லையா? திரும்ப நிர்மலா சீதாராமன் எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் லேடி, அவங்க தமிழ்நாட்டு எம்பி கிடையாது, ராஜ்யசபா எம்பி தான். எப்படி வரும்? அப்போ அந்த மினிஸ்ட்ரிங்கிற அந்த கேபினட் பொசிஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய. அப்போ இப்போ நம்ம ஆள் 3 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் யோசிப்பார். அப்போ நமக்கு என்ன நட்டம், நமக்கு சேர்ந்தா என்ன பிரச்சனை? பவன் கல்யாண் இன்னைக்கு பெரிய கிங் மேக்கராக இருக்காரு. சந்திரபாபு நாயுடு உத்தரவாதமாக ஆட்சிக்கு வந்தார். ஆளுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுருந்தாங்கன்னா திரும்பி ஜெகன்மோகன் ரெட்டி வந்திருப்பாரு. அப்போ நம்ம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்க இடத்துக்கு 2 பேர் நகர்றாங்க. அதோடைய டெவலப்மெண்ட் தான் இந்த கூட்டணி நினைக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்றது கூட்டணின்றதை தாண்டி அதிமுக கட்சிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ செங்கோட்டையன் எடப்பாடி அப்படின்னு ஒரு பிரச்சனை போச்சு, வேலுமணி அவர்களுக்கு இருக்குமான ஒரு ஹேசியமா போச்சு, ஓபிஎஸ் இபிஎஸ்ன்றது பட்டவர்தனமாக நடந்த விஷயம், சசிகலா டிடிவின்றது முன்பு பார்த்த விஷயம். இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் உள்ள போயிட்டு இருக்கும்போது கூட்டணியை தாண்டி உள்ள பேட்சருக்கு ஏதாவது நடக்குமா? ஏற்கனவே சொன்னது போல திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக நுழையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க ராஜமாதாவாக இருந்து நான் இந்த அலையன்ஸ் சேர்ந்தது, அதிமுக ஒன்றிணைந்தது எல்லாத்தையும் பார்த்து மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோட முடிஞ்சு போச்சு. கடந்த தேர்தல் மாதிரி ஒரு ஆதரவு அறிக்கை அதான் அந்த மாதிரி அதான் சொல்லுவாங்க. மகிழ்கிறேங்கிறது அதானே, அது எனக்கு ஐம் வெரி ஹாப்பி அபவுட் வாட் இஸ் த டெவலப்மெண்ட், ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறதோட அவங்களுக்கு வேறு எந்த ரோலும் வாய்ப்பு எனக்கு தெரியல. திரு டிடிவி சேர்றதுக்கான ஸ்பேஸ் இல்லை. அவர் அவர் தனி கட்சியாகவே ஆகிட்டார். அவர் அலையன்ஸ் வச்சுட்டு எனக்குமா போய்க்கலாம். இப்போ திமுகவும் மதிமுகவும் சேர்ந்துக்கிற மாதிரி திமுக எதிர்த்து உருவானது தான் மதிமுக. இன்றைக்கி 2 அலைன்ஸில் இருக்காங்கல்ல, அது மாதிரி இன்றைய அதிமுக தலைமையை எதிர்த்து உருவானது தான் அமமுக. நாளைக்கு அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, அவங்க சொன்னால் எங்களுக்கு எடப்பாடிக்கு உள்ள தகராறு இருக்க தான் செய்யுது, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் அந்த மெக்னானிமிட்டிக்கு அவர் நகர்ந்துட்டார். அதுக்கு அவர் ப்ரிப்பேர்டாக இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் ஒன்று மட்டும்தான் பாக்கி இருக்குது, சேர்றதற்கான ஸ்பேஸ் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப சமீபமாக முந்தானத்து சேலத்தில் இருந்து பேட்டி கொடுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடிஞ்சு போனதுங்க, யாருமே சேர்க்க மாட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு, திரு ஓபிஎஸ் உள்பட அவர் சொல்லியிருக்காரு. பட் நான் அந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் பாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய டிமாண்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் அதிமுக காரனாக இருக்கும்னு நினைப்பார். அப்போ அவைத்தலைவர் மாதிரியான ஒரு போஸ்ட்டில் ஒரு சேஞ்ச் கொண்டு 18 அவைத்தலைவர் மாதிரிலாம் இல்லாமல் ஆக்கிட்டு ஒரே ஒரு அவைத்தலைவர் அது இவர் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒரு இணை பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் மாதிரி ஒன்று கூட ஒரு கௌரவமாக அவர் அவர் சீனியர் மோஸ்ட் அப்படிங்கிற ஒரு கணக்கில் பண்ணி வச்சுப்பாங்க தான் ஒரு வாய்ப்பு தெரியுது. இல்லாமலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் திரு எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்கனவே பல முறை சொன்னாங்க, முன் வச்சதை பின் வைக்கூடாங்கிறதுனால அதற்கான வாய்ப்பு இல்லை. இவங்களாம் உள்ளே வந்தாலும் திருப்பி ஒரு கோஷ்டின்னு ஒன்று வரும், திருப்பி ஒரு கம்யூனல்னு வரும், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இங்கே திரு வேலுமணி கூட எந்த முரண்பாடும் கிடையாது. அது எப்படின்னா ஒரே கம்பெனிக்குள்ளே நீங்கள் உட்காந்துட்டு சார் இதை பண்ணுவோமீங்க, நான் இதை பண்ண வேண்டாமே, அது முரண்பாடு கிடையாது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சண்டை கிடையாது, ஃபைட் கிடையாது. இப்படி பண்ணலாமா, அப்படி வேண்டாம்ப்பா, இவ்வளோதான். அந்த விஷயத்தை அன்னைக்கு நான் ஒரு நாள் வேண்டாம்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, நம்ம செம பிளான் பண்ணோம் சார் வேணான்றார், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு திரும்பி நீங்களும் இந்த கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, நானும் இந்த கம்பெனிக்காக இருப்பேன். 2 பேருக்குமே அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஏடிஎம்கே தான் நம்முடைய அடையாளம், அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச விஷயம். வேலுமணிக்கு என்ன அடையாளம் இருக்குது, இபிஎஸ்க்கு என்ன அடையாளம் இருக்குது, கட்சி தான். அவங்களுக்கு அதில் குழப்பம் இல்லை. டிஃபரன்ஸ் ஆஃப் வியூ ஆளாளுக்கு மாறுபடுமே, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. நீங்கள் தெற்க கேட்டிங்கன்னா வன்னீர் இடஒதுக்கீடு தேவையே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சவுத்தில் எங்களுக்கு பெரிய டேமேஜ்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனால் இவர் ஒரு ராஜேந்திர முடிவு எடுக்கார். அப்போ ஒரு முடிவு வந்து ஒருத்தருக்கு சாதகமாகவும் ஒருத்தர் பாதகமாகும், அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தானே தவிர வேலுமணியா எடப்பாடியாங்கிற மோதல் இல்லை. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரைக்கும் நான் டே ஒன்லேயே சொன்னேன், அது நடக்க போகிறதே கிடையாது. நீங்கள் எல்லாரும் உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ணன் புரட்சிலாம் பண்ண மாட்டார், அவருக்கு சில கௌரவ குறைச்சல் நடக்குதுன்னு வருத்தப்படுறாரு, அந்த கௌரவத்தை கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இது பிஜேபி அந்த ஊழலில் இல்லைன்னு நான் சொன்னேன், பிஜேபி இதற்கு பின்னாடி இல்லைன்னு சொன்னேன். பிஜேபி வந்து திரு செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருந்தால் இன்னைக்கு அவர் தான் போய் பார்த்துருப்பார். உங்களுக்கு இதை விட பயங்கரமான ஃபயரான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த அதிமுக தலைமை மூத்த தலைவர் போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அந்த கேம் வேறங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க பின்னாடி இருந்தாங்க வேற செஞ்சிருப்பாங்க, அவங்க அந்த இடத்துக்கு போகலாம். அவங்க வந்து எல்லாரையும் அரவணைக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது உங்கள் கட்சி திரு அண்ணாமலை பலமுறை குறிப்பிட்டோம்ல சார், அது உங்கள் கட்சி பிரச்சனை, அது நீங்கள் பார்த்து நாங்கள் அதில் தலையிட தரல, அவ்வளோதான் அவங்க நிற்கிறாங்க. அவங்க வந்து திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ்க்கு முதல்ல நடந்த அந்த 2017 சண்டையில் அவங்க வந்து சூடுபட்டாங்க. நமக்கு தேவையில்லாத வேலைன்னு மட்டும் எல்லாரும் வந்து இவங்க ஏதோ வந்து கொள்ளக்காரங்க 2 பேரும் பிரிப்பாங்க வைப்பாங்க மாதிரி, நமக்கு எதுக்கு பார்த்தவங்க நம்ம நல்லது நினைக்க போய் நமக்கு ஒரு பிரச்சனை அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து செங்கோட்டையனுக்கு பின்னாடியோ மற்றவங்க பின்னாடியோ இல்லை. ஸோ அதிமுகவில் ஒரு பிரச்சனை இருக்குதான்னா இல்லை. நான் ஏற்கனவே பல 2026 சட்டமன்ற தேர்தல் பெருசாக தோல்வி அடைஞ்சு அதுவும் 60-65 எடுக்க முடியாமல் போனால் மட்டும்தான் அதிமுகவுக்குள்ள ஒரு சேலஞ்சுங்கிறதே வரும். தலைமையை கட்டாயம் கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு யாரும் தலைமைக்கு சஜஷன் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாரும் ஒரே தளத்தில் அமைச்சராக இருந்தவங்க. ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் எல்லாரும் அமைச்சராக இருந்தவங்க, திரு ஓபிஎஸ் தலைமையில் எல்லாரும் அமைச்சராக இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே அண்ணன் சீனியர் நான் ஜூனியர் அப்படின்னு அந்த அண்ணன் அமைச்சர் நானும் அமைச்சருங்கிற கணக்கில் ஓடிட்டு இருக்கும். அது வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு அண்ணன் முதலமைச்சராக இருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு சொல்றதற்கான உரிமையும் வாய்ப்பும் அந்த பழக்கமும் உண்டு. சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டாதான், அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது தான் இன்னைக்கு நிலைமை. ஓகே, இத்தனை ஸ்டேக்ஸ் பார்க்கும்போது திரு அண்ணாமலை அவர்களுடைய ரோல் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ப்ரீமெடிடேட் பண்ணி அதிமுக பாஜகவை கழட்டி விடுவதற்கு முன்னதாக நம்ம சேஃப் கேம் பண்ணிடணுன்ட்டு அவரே கழண்டு வந்ததை நீங்கள் சொல்லிப்பீங்க. சேஃபாக எக்ஸிக்யூட் பண்ணி வெளியில் ஒரு மெனியூரிங் பண்ணி வெளியில் பாஜக சேஃபாக லேண்ட் பண்ணார் அப்படின்னு. அவர் வந்து இப்போது வந்து அதிமுக கூட்டணிக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டேன்னு கன்வே பண்ணிட்டார்ன்றதையும் நிறைய பதிவு செஞ்சுருக்கோம் நம்ம. அப்படி இருக்க அடுத்த கட்டமாக அவர் எப்படி மூவ் பண்ணுவார்? ஏன்னா அவர் அதுக்கு தடைக்கெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவர் முன்பு விட்ட வார்த்தைகள்லாம் வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து ரிமைன் பண்ணுறதுக்கான ஒரு அரசியல் களத்தில் சுட்டிக்காட்டுற விஷயமா அது எப்பயுமே இருக்கும். லக்கிலி இவங்க வந்து இப்பயே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு 10-15 நாளில் மறைஞ்சிருக்கும். எல்லாரும் வந்து கட்டாயமாக திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சை கட்டாயம் எடுத்து போடுவாங்க. டிஎன்கே ஐடிவியும் காத்துக்கிட்டு இருக்கு, 150 இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜெயக்குமார் இவங்கெல்லாம் பிஜேபி பற்றி என்ன சொன்னாங்க, திரு கேபி முனுசாமி என்ன சொன்னாங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் வந்து என்ன ஹெச்ராஜா உட்பட எல்லாருமே நாங்கள் யாருக்கும் பிச்சை எடுக்கல கவனிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க இது எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஓடும். ஆனால் என்னென்ன இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு 12-14 மாதம் தேர்தல் தேதிக்கு இருக்கிறதுனால இந்த டஸ்டெல்லாம் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வேற விஷயத்துக்கு போகணும். இப்போ கூட்டணி வரும், கூட்டணி உறுதியாகும், 2 பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க, புதிய கட்சிகள் உள்ள உருவாகும், அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு ஜூபிலியன்ஸ் வரும். இப்போ சோர்ந்து இருந்தாங்கல்ல, ஏடிஎம்கே தனியாக இருக்குதா இல்லையா, பிஜேபி தனியாக போதா இல்லையா, நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தபோது இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கவங்க இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் முதல்ல கூட்டிடும். அது கேடுற வரைக்கும் போய் நிற்கும், கீழே காமன் வரைக்கும் போய் அப்பா இவங்க ஜெயிப்பாங்க போல தெரியுது அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்துடும். இப்போ இன்னைக்கு வந்து திமுக நம்ம இப்போ வரைக்கும் நம்ம திமுக கூட்டணி யாரும் தோற்கடிக்க முடியாது. சொன்னால் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கு வெற்றிலை, அதிமுக இல்லாமல் யாருக்கு வெற்றிலை, இது ரொம்ப தெளிவாக. இப்போ இந்த அதிமுக கூட்டணி உருவாயிருச்சு அப்படிங்கும்போது அப்போ அவங்க திமுக தோற்கடிக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் விஜயே கூட இப்போ ஏடிஎம்கே கூட்டணி உருவாயிருச்சுங்கனால திமுக கூட்டணி உடைச்சு ஒன்று எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்ன காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ப்ராமிஸ் தேவைப்பட்டாலும் பரவாயில்ல, காஸ்ட் நான் பைசாவை சொல்ல அந்த விளைவுகள் சொல்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதை அவங்க கூட்டுறதுன்னு சொல்லிட்டு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ வேணா அவங்கெல்லாம் பார்க்குறோம், நிறைய அவங்க வேதனைகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நமக்கு வந்து இப்படி சங்கடமாக இருக்குது, எங்களுக்கு அன்னீசியாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது, விடுதலை சிறுத்தைகள் பேசுது, அவங்களாம் மதிமுக அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஒன்று புதுசாக ட்ரை பண்ணலான்னு மறைவாக ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே முடிவு வந்தால் தான் இல்லை திருமாவளவர்கள் பாடம் எடுத்தார். ஆமாம் டிமாண்ட் ஆஃபர் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, அது நடந்துகிட்டே இருக்கும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து திரு அண்ணாமலை ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, இந்த விஷயங்கள்லாம் செட்டில் ஆயிரும். அவர்களுக்கு நாளைக்கு வெற்றி கிடைக்கும் போது இது ராஜதந்திரமாக பார்க்கப்படும். அண்ணாமலைக்கு என்ன 2024 யாரும் போட்டி போடலன்னு நினச்சிட்டு இருக்கோம், கூட்டணி அமையல நினச்சிட்டு இருக்கோம். 2021 லோக்கல் பாடியிலே அமையலைங்கிற மறந்துடக்கூடாது. 2021 அசம்பிளியும் போது அந்த குழுவில் வந்து அண்ணாமலையும் சேர்ந்திருந்தார். அப்போ வந்து திரு எல் முருகன் மாநில தலைவர் டெல்லி நம்முடைய ஆண்டு விழாவுக்கு வந்து அவர் வர முடியாமல் இருந்துச்சு. திரு அண்ணாமலை வந்து 2021 மார்ச் மாதம் நம்ம ஆண்டு விழா போது அவர் அங்கே அலையன்ஸ் பேசுறதுக்கு டெல்லி போயிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஃப் நெகோசியேட்டராக இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அசம்பிளிலேயே
பயங்கரமாக புளிஞ்சு எடுத்து 20-22 சீட் தான் கொடுத்தாரு. அப்போ யார்? எடப்பாடி பழனிசாமி. அதற்கப்புறம் 21 லோக்கல் பாடியில் அலையன்ஸ் இல்லைன்னு ஆகிட்டாங்க. நாமினேஷன் தாக்கல் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் அலையன்ஸ் இல்லைங்கிறது தெரிஞ்சது. போட்டு போயிட்டு ஒரு 40% மேலே தான் சீட் கண்டெஸ்டே பண்ணாங்க பிஜேபி. அப்போ அதை ஸ்மெல் பண்ணிட்டு தான் அவர் வெளியே வந்துட்டு. இப்போ எல்லாமே ஸ்மூத்தும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னை மதிக்கலைங்கிற ஒரு சந்தேகம் வந்தால் தான் நான் சண்டைக்கு வரணும். நீங்கள் என்னை மதிக்கிறீங்கிற உறுதியான பிறகு ஒன்றும் சண்டைக்கு வர வாய்ப்பு இல்லை. இப்போ பிஜேபி அதிமுக ஏற்றுக்கொண்டு விட்டது, அதிமுக பிஜேபி ஏற்றுக்கொண்டு, அவ்வளோதான். மற்றெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அங்கே நீங்கள் வந்து செங்கோட்டையனுக்கு என்ன பதவி கொடுப்பீங்க, அண்ணாமலை தலைவராக தொடர்வாரா, இந்த கேள்விக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. அது அவங்க பிஸ்னஸ், இவங்க பிஸ்னஸ். அதில் தேவையில்லை. அவங்க என்ன டீல் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் ஜேபி நட்டா தலைமையிலான பிஜேபிக்கும், அதில் நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து திரு மோடிக்கு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், அமித்ஷாக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம், பிஎல் சந்தோஷ்க்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம், திருமதி நிர்மலா சீதாராமன், அதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வந்துடுவாங்க. ஆளுக்கு ஒரு எனக்கு உடன்பாடு இல்லைங்க, சரி நீங்கள் பண்ணி சந்தோஷம், அப்படி தான் வந்துடுவாங்க. அதே தான் இங்கே. அப்போ நேரடியாக வந்து இது ஆல் இந்தியா பார்ட்டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் இணைஞ்சு செல்வாங்க. கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது ஒன்று ரெண்டு குறைபாடு இருந்துச்சுன்னா கூட அது செட்டில் ஆயிடும். நம்ம பார்த்தோம் திமுகவுடைய அதிரிபுதிரியான வெற்றிக்கு முக்கியமான காரணம் 2017 சேர்ந்தது. அப்போ 19 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி 2 வருஷம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ லோக்கலில் வர தகராறு, அவன் என்னை மதிக்கல இவன் என்னை மதிக்கலைங்கிற எல்லா சண்டையும் முடிஞ்சு செட்டில் ஆகி ஒன்றா நின்று சண்டை போனாங்க. அப்போ எதிர இருக்கவங்கள ஈஸியாக துவம்சம் பண்ணாங்க. அப்போ இவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு வெற்றி அதிகம். ஓகே, இதில் நம்ம பேசும்போது திரு அண்ணாமலை அவர்கள் இதில் என்ன பண்ணுவார்ன்றதும் இருக்குல்ல. இப்போ அடுத்த கட்டமாக அவர் என்ன பண்ணுவார், அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கும்? ஏன் இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு தான் இருக்கும். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த செட்டில் டஸ்ட் பூரா செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் கூட்டணி வலுப்படுத்துறது தான் பிரச்சாரம் தான், போராட்டம் தான். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. தனித்தனியாக பண்ணுறதை சேர்ந்து பண்ண போகிறாங்க. பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்ட போகிறாங்க, பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை காட்ட போகிறாங்க, ஆர்ப்பாட்டத்தில் பிரம்மாண்டம் பண்ண போகிறாங்க. அன்னைக்கு இவங்க அனுமதி தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அலையன்ஸ் நடந்தால் அதிகாரிகள் வரைக்குமே ரெண்டாக பழகும். அதிகாரிகள் இவங்க ஆட்சிக்கு வரலாம். ஆமா ஆமா, ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கும்போது ஓரமா உட்கார்ந்து ரங்கராஜ் பாண்டேக்கு திமுக உத்தரவாதமா தெரியும், ஜெயிச்சும் தெரியும் போது ஆபீசர்ஸ் தெரியாதா? அவங்க நமக்கு எதுக்கு வம்புன்னு, திமுகவோட முரண்பாடுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட நமக்கு எதுக்கு வம்புன்னு சைலண்டா இருப்பாங்க. நம்ம வந்து போயிடுவோம், நம்ம அந்த அவங்க தான் திரும்ப வர போகிறாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து முதல் முறையாக சேலஞ்ச் பண்ணுறாங்க. இன்னும் ஜெயிச்சிருவாங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலை. அது இன்னும் கொஞ்சம் நெருங்கின பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஏன்னா சேலஞ்ச் பண்ணுற காலம் சேலஞ்ச் பண்ணவே முடியாதுன்னு தெளிவாக இருந்தாங்க. இப்போ வந்து திமுக ஆட்சி மீண்டும் 2026 நம்ம எல்லாமே பலமுறை இருக்கோம். இந்த சிச்சுவேஷன் தொடருமானால் 2026 தான் அப்படிங்கிற குழப்பமே இல்லை. இப்போ தான் முதல் முறையாக ஒரு சிச்சுவேஷன் மாறுது. இன்னும் இட் ஹேஸ் டு இன்னும் கனியணும். அதில் அது என்னெல்லாம் வருதுன்னு நம்ம பார்க்கணும். பட் இப்போ வந்து சேலஞ்ச் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த அலையன்ஸ் அமைஞ்சிருச்சுன்னா தே கேன் சேலஞ்ச் ஈஸிலி. அவங்க வந்து கட்டாயமாக ஈஸி கோவா ஒரு கேக் வாக்கா திமுக கூட்டணி கொடுத்துட மாட்டாங்கன்னு அதிகாரிகளுக்கும் தெரியும். அவர்களுடைய செயல்பாடே மாறும். இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு எல்லாம் அனுமதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை பேரெல்லாம் குறிப்பிட்டு சண்டை போடுறாருல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் போகும். ஆஃபீஸர்ஸே நமக்கு எதுக்குப்பா, நம்ம நியூட்ரலாக போயிடுவோம். அமைச்சர் ஃபோன் பண்ணி ஏங்க அப்போ பெர்மிஷன் கொடுத்தீங்க சார், கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு திட்டு வாங்கணும் சார் அப்படின்னு வேற ஒரு கான்வர்சேஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ ஆஃபீஸர்ஸும் தே வில் ட்ரை டு பி நியூட்ரல். அது நியூட்ரலாக போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் கட்டாயமாக நமக்கு எதுக்கு வம்புன்னு அந்த பக்கமே இருந்தவங்க, இல்லைப்பா நமக்கு வம்பு வரக்கூடாதுன்னு இந்த பக்கம் உள்ள நியாயத்தை பார்த்து பேச வாய்ப்பு உண்டு. அது போக இவங்க வந்து பிரம்மாண்டமான கூட்டங்கள் காட்டிடுவாங்க. ஒரு இப்போ அதிமுக பாஜக பாமகலாம் சேர்ந்து ஒரு விழுப்புரத்தில் ஒரு கூட்டத்தை போடுறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்கன்னு என்ன கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாமக வந்து நிற்கும், சிவி சண்முகம் உள்ள நிற்பாரு, அண்ணாமலை நிற்பாருன்னு அது என்னவா நிற்கணும்னு நினைக்கிறீங்க? அது வேற கேமா நிற்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு நிற்கும் போது அதுக்கு வந்து அது வெயிட்டேஜ் கூடிடும். இப்போ இன்றைக்கே என்ன நினைப்பாங்க, இப்போ இந்த சாயந்தரத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சீட்டு வாங்குறேன் நீ சீட்டு வாங்குறேன்னு கிளம்பிடுவாங்க. அந்த ரேஷியோ வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து கூடிடும். நீங்கள் 21 சீட்டு வாங்கிட்டு 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு திரும்பி ஒரு 21 அது 18 வந்து நிற்கும் வின்னபிலிட்டியை. அப்போ எல்லாருமே விரும்புவாங்க நம்ம போகணும். அந்த இடத்துல தான் எல்லாரும் என்ன வருவாங்க. அது வந்து அண்ணாமலை வந்து இதை இணக்கமாக கூட இருந்து வெற்றி பெறுவதற்கான ஏற்பாடு செய்வார். அவர் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு புரியுங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாற்ற பற்றின பேச்சு கிடையாது. மாற்ற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன ரொம்ப ஷார்ட் பீரியடாக மாற்றினாலும் மாற்றாட்டலாம், அது பிரச்சனை கிடையாது. அவர் எங்கேவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அவர் வந்து உள்ளே வந்துட்டு நான் ஒரு ஆளாக இருக்கும். எல்முருகன் என்ன செய்வார்? தமிழிசை என்ன செய்வாங்க? தமிழிசை முன்னாள் தலைவர் தானே, எல்முருகன் முன்னாள் தலைவர் தானே, என்ன செய்வாங்க? எல்லாரும் அது ஒன்றா அடிப்பாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. யார் வந்தாலும் நான் தலைவராக நீங்கள் தலைவராங்கிறது இங்கே மேட்ரு இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த உத்தரவாதமாக எல்லாருமே ஒரு அவங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் நார்த்தில் நீங்கள் போட்டிடுங்க, கோயம்புத்தூர் சவுத்தில் நான் போட்டிடுறேன், மாற்றி போட்டு அவங்க ஒரு ஆளுக்கு பண்ணிப்பாங்க. அப்போ ஆளாளுக்கு ஒரு தொகுதி பிடிச்சி நின்று போட்டு அசம்பிளிக்குள்ளே போகணும். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. நாளைக்கு நான் எதிர்கட்சி தலைவராக வரணும், நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகணும்னு எல்லாருக்கும் அசம்பிளின்னு என்ன பழகணும்ல. அப்போ எல்லாரும் அந்த வினபிலிட்டி நோக்கி தான் நகருவாங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவாரி விடுறதுக்கான விஷயங்கள் காலவாரி விட்டால் 2 பேரும் சேர்ந்து விடுவாங்க எல்லாருக்கும். அதான் அதிமுக பாஜக அந்த கட்சிகளாகவே பாடத்தை பார்த்துட்டோம். அப்போ தனிநபர்கள் காலவாரி விட்டால் அதே கதி தான் இந்த யார் கால வாரினாலும் 2 பேரும் விடுவாங்க. அவரும் விட மாட்டாங்கல்ல, அவங்க விட மாட்டாங்கல்ல. அதனால அவரும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து போவார். அதான் முதல்ல அவர் கொடுத்த சிக்னல் தான் ரொம்ப முதல்ல வந்ததுன்னு சொல்லுவார். ஐ வில் நாட் பி எ ஹிண்ட்ரன்ஸ்,
நான் குறுக்கு கல்லாக நிற்க மாட்டேன்னு அவர் முதல்ல போட்ட அந்த பிட்டு தான், அதுதான் ரொம்ப முக்கியமானது. உள்ள அண்ணாமலை உள்ள அது வந்து வெளியில இல்லை, உள்ள வந்து அவர் நான் ஒரு தடையா இல்லைங்க அப்படி இல்லாட்டி இவர் இன்னும் மேலே மேலே பேசி பண்ணியிருக்கலாம்ல. இப்போ ஓப்பனாக டெல்லி தலைமை வந்து அண்ணாமலையை வான் பண்ணுற வரைக்கும் போயிருக்கணும். அவர் மாட்டு போய் யார் தடுக்க போறா? அவர் வந்து ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் தானே, அவருக்கு ஹியர்ஸ் ரைட் இல்லை. அப்போ அவர் சப்ளா அது வந்து லைலோ பண்ணி போனதே ரைட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குது, அவருக்கு தெரியாமல் இருக்காது. உங்களுக்கு அவர் வந்து சார் அப்படியா டெல்லி போயிட்டாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் ஷாக்காக மாட்டார். தெரிஞ்சுக்கலாம், மாதங்களுக்கு முன்பே தெரியும்ல. கரெக்டாக இது வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு தான் சார் தெரியும். அது வந்து எக்ஸாக்டாக 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டாக 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட்லாம் அங்கே போகுது, அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ லெட் திங்ஸ் ஆர் கோயிங் இன் த பாசிட்டிவ் வே. அவ்வளோ நான் சொன்ன ஒரு 3 நாள் முன்னாடி என்ன பேசியிருந்தாங்க, அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி எனக்கு ஏடிஎம்கில் ஒரு முக்கியமான பெரும்போர் வந்து சார் இந்த மாதிரிலாம் போகுது சார், எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது, இந்த மாதிரி அலைன்ஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு தான் தெரியுது எங்களுக்குன்னு அவங்க ஒரு சாதாரண கான்வர்சேஷன் பேசும்போது சொன்னார். அப்போ அவங்க ஒவ்வொருத்தர்லேயே இல்லை, நான் சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிடையாது, வேலுமணி கிடையாது, டாப்பில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது, கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆள் நல்லா கொஞ்சம் ப்ரீவி டு த டாப் சோர்ஸ் வந்து இல்லை சார் திங்ஸ் ஆர் மூவிங் வெரி பாசிட்டிவ்லி அப்படின்னா. நான் சொல்கிறது ஒரு 15-20 நாளைக்கு உள்ள அண்டு இப்போ ஒரு 2-3 நாளைக்கு உள்ள பேசிக்கும் போது எப்படி இந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசும்போது நான் பக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி ஒன்று வருதுங்கிறது தெரியும் போது நம்ம யாருக்குமே தெரியாத அளவுக்கு டபக்கு வந்து போய் டெல்லி கிளம்பிட்டாரு அப்படின்னு. அவ்வளோதான். அப்போ அவங்க எல்லாம் வேற பேசிட்டு இருப்பாங்க, யாரும் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் கேட்டு பேச மாட்டாங்கல்ல, அவர்களுடைய வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ணாமலைக்கு தெரியும் இது, அவர் தடைக்கெல்லாம் இல்லைங்கிறது தெரிஞ்சு தான் எல்லாமே ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த சீட்ஸ் இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம், சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து வருது. இதில் வந்து ஒரு சில நாட்கள் முன்னாடி தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த பட்ஜெட் பற்றி நிறைவு விழாவில் அந்த நிறைவு கூட்டத்தில் பேசின உரை, அதை வந்து முதல்வரையே பாராட்டினார். அதில் என்ன சொன்னார்னா, அந்த பங்காளி அப்படின்ற பாசமா என்னன்னு தெரியல, பட் ஆனால் அவர் சொல்கிறாரு அதிமுக விழுங்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கு சாணக்கிய வியூகம்லாம் இருக்குது, நாங்கள் வந்து எம்ஜிஆரை ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு அதிமுக மேலே ஒரே ஒரு பாசம் இருப்பது போல திமுக சொன்ன அந்த வார்த்தைகள். திமுகவில் பலரும் இதை சொன்னாங்க. உதயநிதி அவர்கள் முதல்ல கள்ளக்கூட்டணி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே வந்ததையும் நான் திமுகவுடைய தலைவர் தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தில் போகும்போது சொன்னேன், நீங்கள் கள்ளக்கூட்டணி வச்சிருக்கீங்களப்பா சொல்லி 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 இல்லைன்னு பழக்க பார்த்தாங்க. புரியுங்களா? அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அங்கே மேடையில் வச்சு சொல்லுவோம். இவங்களுடைய நெரேட்டிவ் என்னென்னா அவர்களை பிளக்கிறதுக்கு வழி போடணும். அப்போ நீங்கள் இல்லை நீ சேர்ந்தா இருக்கன்னு சொல்லுவோம். இவங்க இல்லைன்னு சொல்ல வச்சாங்க கம்பல்சரி. இல்லைன்னு சொல்ல சேர்றது தள்ளி போகும். அதான் அவங்க முயற்சியாக இருந்துச்சு. சேர்ந்துற போதுங்கிறது ஆஃப்டர் ஆல் கவர்மெண்ட், அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு உள்ள தெரிஞ்சிருக்கும், இது ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் உங்கள் மடியில் இருக்கக்கூடிய கணத்தை யாராவது களவாடி போகாமல் இருக்க வேண்டும் என்ற பாசத்தினால் சொல்கிறேன்னு அண்ணன் தங்கம் தென்னரசு சொன்னார். நீங்கள் வந்து உங்களை சேர்ந்துட போகிறீங்கன்னு தெரிஞ்சா சொன்னார். அப்போ அதற்கு அவர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதுக்கு வெளியில் வந்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் விழித்து கொண்டோம் பிழைத்துக் கொள்வோம். எம்ஜிஆருடைய பாட்டு, விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டாமல் உறங்கி இருந்தவங்களாம் பாலா போனாங்கன்ட்டு. அது வந்து நாங்கள் அவர்களே சொன்னார், நீங்கள் என்ன ஆடு நனைதேன் ஓனாய் வந்து அழுகுறதுலாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் விழித்து கொண்டோம் அதனால் பிழைத்துக் கொள்வோம். அப்பயே தெளிவாக சொன்னார், கூட்டணி வேறு கொள்கை வேறு. நாளைக்கு உங்களுக்கு முரண்பாடு இருக்கே, நீங்கள் நேற்று எதாவது சொன்னீங்களே, அதில் எந்த குழப்பமும் இல்லை, அதெல்லாம் இருக்கிறது. அதுதான் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா, திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரே கொள்கையா, விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் ஏற்கிறதா? அப்போ எல்லாரும் முரண்பட்டு நிற்கிறீங்களா? அப்போ நீங்கள் முரண்பட்டவர்களாம் நீங்கள் ஒன்று சேரலாம், எங்களுக்கு சேரக்கூடாதா? அப்போ நாங்கள் எல்லாம் ஒரே கட்சியாக ஆயிடலாமே. பல முறை சொல்கிறார், நீங்கள் எல்லாம் ஒரே கட்சியாக ஆயிடலாமே, எதுக்கு இத்தனை கட்சியாக இருக்கீங்க, எதுக்கு சீட் ஷேர் பண்ணுறீங்க, எல்லாம் ஒன்றா கட்சி. அப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறு. அப்போ உங்களுக்கு தானே எங்களுக்கு தானே. அப்போ விழித்து கொண்டோம் அதனால் பிழைத்துக் கொள்வோம், அதுவே அங்கே கொடுத்த தெளிவான சிங்கள் தான். எங்களுக்கு அதில் எந்த குழப்பம் இல்லைங்க தான். இதனால் நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு பயங்கரமாக ஆளுக்கு இவ்வளோ சீட் ஷேர் பண்ணிட்டு 200 நாள் வெளியே வந்து நினைக்காதீங்க. வெளியே போய் திரு அமித்ஷா பார்த்துட்டு வந்துட்டு வேறு வார்த்தைகளோடு சொல்லலாம், என்ன நாங்கள் வந்து தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு பற்றி புகார் கொடுக்க வந்தோம், அது உள்துறை அமைச்சர் வந்து தலையிடணும்னு சொல்லி சொன்னோம், டெய்லி கொள்ளைகள் நடக்குது, பாலியல் உணர்ச்சிகள் நடக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குது, அதில் மத்திய அரசு உடனே தலையிடணும், அது இந்த ஆட்சியை வந்து என்னன்னு கேட்கணும், கவர்னர் ஆட்சியை அமல்படுத்தணும், இப்படிலாம் கேட்குறதுக்கு மரியாதை நிமிஷமாக அரசு சந்திப்பாக நாங்கள் வந்து பண்ணோம். தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்தித்தார் அப்படிங்கிறத சொல்லலாம். அது வந்து அது கூட அது எல்லாம் அந்த பக்கம் இருந்தாலும் இந்த திங்ஸ் ஆர் மூவிங் இன் தட் தேர் ஃபேவரட் டைரக்ஷன் தான் பாயிண்ட். இதுதான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னொன்று வந்து விஜய் அவருடைய முகம் இருக்கு. எப்படி திமுக வந்து அதிமுக பாஜக சேர்ந்துருக்கூட நினைச்சாங்களோ அதே போல விஜய் தரப்பும் நினைத்ததாக நம்ம முன்னாடியே கூட சொல்லியிருந்தோம். பிரசாந்த் கிஷோர் அவருடைய பேட்டி கூட பாஜக அதிமுகவுடன் சேர்ந்தால் பாஜகவுக்கு தான் பலன், அதிமுகவுக்கு நஷ்டம் அப்படின்னு அவர் அழுத்தி 2-3 டைம் இந்த சம்பவம் நடந்துடக்கூடாது. ஸோ இப்போ இது நடந்திருக்கு அப்படின்றப்போ நம்ம அந்த நேரத்தில் கூட சொல்லியிருந்தோம், டிசம்பர் வரைக்கும் இவங்களை காக்க வைக்கணுன்றது பிரசாந்த் கிஷோர் ஆசை. அதுக்கப்புறம் சேர்ந்தாலும் தாவேக்காக்கு பிரச்சனையா இருக்காதுன்னு அவர் கணக்கு போட்டாரு அப்படின்றத நம்ம முன்னாடியே நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்க இப்போ அதிமுக திடீரென விழித்து கொண்டதுக்கு நம்ம சொன்னதுபடியே அதை வந்து இபிஎஸ் அவர்களும் ஸ்மெல் பண்ணிப்பாரு நினைக்கிறீங்க. பிரசாந்த் கிஷோருடைய அவங்களுக்கு சார் அரசியல்
அரசியல்வாதிகள் முதல்ல ஸ்ரூட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. நம்ம வந்து திரு செல்லூர் ராஜை பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப நகைச்சுவாக ஜாலியாக இருப்பாங்க. அசம்பிளிலே வச்சுட்டு நீங்கள் தானே மதுரைக்கே என்டர்டெயின்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. திரு தங்கம் தினேஷ் வந்து மதுரையில் என்டர்டெயின்மெண்ட் பார்க் வேணும்னு திரு செல்லூர் ராஜ் கேட்குறாரு. நீங்கள் தானே மதுரைக்கே என்டர்டெயின்மெண்ட் இருக்கீங்க, அவ்வளோ தூரம் நகையாடி இருக்காங்க. ஆனால் அவர் வந்து வெளியில் தோற்றத்துக்கு வந்து உங்களுக்கு நகைச்சுவாக ஜாலியாக இருக்கலாம். கீழே அவர் எவ்வளோ சீரியஸான பொலிட்டிஷியன் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர வேலை பார்த்தவங்களுக்கு சொந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியும். அவருக்கு எங்கே என்ன வேலை பார்க்கணும் ரொம்ப தெரியும். வெளியில் ஒரு முகம் ஜாலி, அதனால நமக்கு நான் ஏன்டே சொன்ன மாதிரி அது ஒரு விளம்பரம் தானே தம்பி சொல்லிட்டு போகிறாங்கன்னு நினைப்பார். ஆனால் அப்படி வந்து எல்லாத்தையும் விட்டு போகல. ஒரு சுத்தமான அரசியல்வாதி அவருக்கு தெரியும். அப்போ அவங்களுடைய அரசியல்வாதியோட யாரோட இன்டெலிஜென்ஸ் நீ குறைச்ச முடியும், யாராக இருந்தாலும் சரி. திரு எடப்பாடி பழனிசாமி வெரி ஸ்ரூட். நான் ஏற்கனவே சொன்ன போல சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ டிடிவியோ பிஜேபியோ அவர் சேலஞ்ச் பண்ணும்போது அவர் தெரியாதா யாரை பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ பிரச்சனைகள் கொண்டு கூட முடியும், உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்க முடியல. முதல்ல அதெல்லாம் தெரியாமல் தான் பண்ணாரா சசிகலா. இவங்கெல்லாம் பார்த்துட்டு குனிஞ்சாலும் நம்ம சின்னமா சொன்னவங்க. திரு ஓபிஎஸ் உடைய அமைச்சரவையில் 2 முறை இருந்தவர், 3 முறை இருந்தவர் திரு இபிஎஸ். அப்போ எல்லாமே அவர் தெரியாத யார் பண்ண. டிடிவியே சார்னு சொல்லிட்டு இருந்தவர். அப்போ டிடி வந்து வாங்க பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு பேசிட்டு இருந்தவர். அப்போ யாரை பண்ணுறோன்னு தெரியாதானே. அப்போ அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இவங்க எப்படி நாங்கள் காய் நாத்துவாங்க, எதுக்கு நம்மளை சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு இந்த விஷயம் பேசுகிறாங்க, இப்படி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அவங்க அதை பற்றிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க. நமக்கு நம்ம வேலையை பார்க்கணும், எப்போ போனால் சரிங்கிறத தெளிவாக இருப்பாங்க. திரு விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த அலையன்ஸ் வந்து ஒரு கட்டாயமாக சேதாரம் தான். இவங்க சேர்ந்து ஏற்கனவே சொன்னது போல் 5 முனை போட்டி அப்படிங்கிறது 2 முனை போட்டியாக மாறி பிம்பம் அதாவது இந்த பெர்செப்ஷன் வியூவில் கூட வந்து விஜயும் சீமான் அவர்களும் அந்த மெயின் ஃபோக்கஸில் வரமாட்டாங்க. ஆமாம், அது அதிமுக வர்சஸ் நேரடி. நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு, இது நடந்துருச்சுன்னா, இந்த அலையன்ஸ் உறுதி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ஊடகங்களில் போடுறதுல 2 பேர் ஃபேஸ் தான் பெருசாக போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், இந்த 2 பேர். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் போட திருமாவளவன்லேருந்து அண்ணாமலை எல்லாருமே போடுவாங்க. அது ஆனால் ஃபேஸ் வந்து 2 ஃபேஸ் தான் இருக்கும். அப்போ அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பின்னாடி வந்து திரு விஜய்க்கும் திரு சீமானுக்கும் ஒரு சின்ன செட்பேக் வரும். நான் என்ன சொல்கிறேன், திரு சீமானையும் உள்ளே கொண்டு வரக்கான முயற்சிகள் இங்கே அதிமுக கோட்டாலேருந்து நடக்கும். அப்போ திரு விஜய் வந்து திரும்ப அவர் லைனில் நிற்கணும் அப்படின்னு பார்த்தாருன்னா டிஎம்கே அலையன்ஸை உடைக்க பார்ப்பார். டிஎம்கே அலையன்ஸ் உடைக்க பார்த்தாருன்னா திரும்ப இது வந்து ஒரு 3 அணியாக நிற்கும். இப்போ ஒரு பேச்சுக்கு சும்மா டிஎம்கே அலையன்ஸ் ஒன்று இருக்குது, அதுலேருந்து உடைச்ச கட்சியில் வச்சுட்டு விஜய் ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காரு, இவங்க வந்து ஒரு அலையன்ஸ் வந்து சீமான் வந்து சென்டர். அப்போ தெளிவான மும்முனை போட்டியாக மாறி உங்களுக்கு புரியுங்களா. அட்வான்டேஜ் ஏடிஎம்கேக்கு போயிடும். அப்போ ஆனால் தெளிவான மும்முனை போட்டியாக மாறிடும். அப்போ இது எல்லாருமே முயற்சி பண்ணணும், எது மெட்டீரியலைஸாக இருக்கும். இப்போ நான் சொன்னது போல் இவங்க வந்து அலையன்ஸ் சேர்ந்து உறுதியாகிட்டாங்க, அடுத்து யாரெல்லாம் போர்டில் ஏற்றுறாங்க பொறுத்து அந்த வெயிட்டேஜ் மாறிட்டு. ஓகே, இதை தாண்டி நம்ம வந்து முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா இதனோட ஃபைனல் கொஸ்டினும் கூட. இதில் வந்து பாஜக என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னா 2021 3% கட்சி, நோட்டா கட்சி அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட கட்சி 21 சீட்டு வாங்கினது, 4 வெற்றி பெற்றது, 25 சீட்டு பெற்று பாமக வந்து பெரிய அலையன்ஸ் பார்ட்னராக அதே அதிமுக கூட்டணியில் நம்பர் 2 பார்ட்டியாக இருந்தது, 5 எம்எல்ஏ சீட் பெற்றது. 2024 பார்க்குறோம், பாஜக அது தலைமை தாங்கிய கூட்டணியில் 23 தொகுதிகளில் நின்ற இடத்துல 10 சீட்டு வாங்கிட்டு பாமக நிற்கிறது. இடைத்தேர்தலில் பாஜகவே வந்து பாமக வேட்பாளரை அறிவிக்கிறது. ஸ்டேச்சர் இந்த காலகட்டத்தில் உயர்ந்ததை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 26 கூட்டணி ஐக்கியமாகிறது அப்படின்னா பாஜக அதே 21 சீட்டு தான் பெறுமா, இல்லை கூடுதலாக பெறுமா? 2019 விஜயகாந்த் அவர்கள் 9% வேணான்னு நினைக்கிறேன். அவர் 2011 37%, 2009 37%, ஜெயலலிதா கிட்ட 41 சீட்டு வாங்கினார். ஸோ அந்த நம்பரை பார்க்கும்போது 37% வாங்கின ஜெயலலிதா கிட்ட 2011 2 வருஷம் கழிச்சு 41 சீட்டு வாங்கின விஜயகாந்த் இருக்காரு. இங்கே 12% வாங்கியிருக்கு பாஜக. 21 இப்போ எவ்வளோ வாங்கும்? அன்னைக்கு அதிமுகவும் தேமுதிக மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இங்கே யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்கிறீங்க சரி 21 25 இருந்துச்சுன்னு பாமகவுக்கு 2 குறைச்சி இவங்களுக்கு 2 கூட்டி ஆளுக்கு 23 அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சமமாக வரலாம். நாம் தமிழர் உள்ளே வந்துருச்சு, எல்லாருக்குமே குறைக்க வேண்டி வரலாம். அப்போ இது வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கிற பொறுத்து இந்த நெகோசியேஷன் நடக்கும். இது எதுவுமே ஓவர் நைட்டில் முடியாது. அந்த மேஜர் பார்ட்னர் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக, மேஜர் பார்ட்னர் மெயின் பார்ட்னர் நேஷனல் லெவலில் பிஜேபி. இதில் குழப்பம் இல்லை. ஏற்கனவே கருணாநிதி ஒரு பெரிய நம்பர் 2 தமிழ்நாட்டில் யாரும் வரணும். அதை தான் சொல்ல வரேன். வெற்றி போட்டு நீங்கள் வந்து பீகாரில் இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமாரும் பாஜகவும் ஒன்றா போட்டிட்டாங்க, கிட்டத்தட்ட சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ பார்த்து வந்துட்டாங்க. ஆனால் குறைவாக ஜெயிச்சா கூட நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதிகமாக ஜெயிச்சது வந்து பிஜேபி. அந்த மாதிரி ஒரு கணக்கு முடிவு வந்துவிடுவாங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒன்று பிரித்து கொடுப்போம், சீமானு உள்ள வராரு, அவர் நாங்கள் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் பாரு. அப்போ 3 பேர் ஆளுக்கு பிரிச்சுக்கிட்டு சொல்லலாம். 3 பேர் ஆளுக்கு 20 தொகுதி பிரிச்சுங்க, 60 தொகுதி நீங்கள் பிரிச்சுங்க, மற்றவங்களாம் ஒரு 10 தொகுதி கொடுப்போம், நாங்கள் மிச்சம் போட்டுருவோம். ஸோ இந்த தொகுதி எவ்வளோங்கிறதுலாம் ரொம்ப முன்னாடி இருக்கு. அவங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு லார்ஜர் ஐடியா இருக்கும். யாருமே வந்து
ஓவர் டூ பண்ணி இது பாலாக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது நல்லா கணிஞ்சு வர்ற நேரம் இன்னும் பெட்டராக போகிறதுக்கு தான் வழி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க எவ்வளோ வாங்கினாங்கிறது முக்கியமாக இருக்காது, எவ்வளோ ஜெயிக்கிறாங்கிறது முக்கியமாயிரும். அப்போ நேற்று 4 எம்பி எம்எல்ஏ இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 எம்எல்ஏக்கு மேலே வந்து நிற்கும். அப்போ 4 எங்கே இருக்குது, 15 எங்கே இருக்குது. அதே தான் பாமகவுக்கு நடக்கும், அதே தான் அதிமுகவுக்கு நடக்கும். எல்லாருமே அவங்க போட்டிட்டு சீட்டில் நான் இவ்வளோ தான் போட்டுவேன்னா கூட்டணி உடஞ்சி 234 நீங்களே போட்டிட்டு இருக்கங்க. பாமக 234, அதிமுக 234, பாஜக யாருக்கு லாபம், யார் ஜெயிப்பா? அப்போ வீம்புக்கு பேசாமல் அவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்துலேயே பாமகவோட கம்மியாக சீட் வாங்கின பாஜக 2021, பாமகவோட அதிகமான சீட்டில் போட்டிட்ட பாஜக 2024. அப்போ பாமகவுக்கு நிலைமை புரிஞ்சதில்ல. ஓகே, இது பார்லிமெண்ட்டு, இது அசம்பிளி, இது நம்ம தொகுதி எவ்வளவு, நம்மளால தொகுதி இப்படி பண்ண முடியல. இப்போ பாமகவால் ஒரு லிமிடெட் ஏரியாவில் மட்டும்தான் போட்டிட முடியும். அப்போ அங்கே அவங்க மேக்ஸிமம் சீட்டு கேட்க பார்ப்பாங்க. அது எவ்வளோங்கிற முடிவு. ஸோ அது வந்து கூட தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று கூட ஒன்று குறையிருந்தாலும் யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பிஜேபி தலைமையில் அமைஞ்சது. ஆனால் தேமுதிக அதிக சீட்டு கொடுக்கப்பட்டது, 14 சீட். அப்போ வந்து இவங்க நான் தான் தலைமை, நான் ராஜ்நாத் சிங் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, யார் கட்சி யார் பிரதமர் ஆகிறா, நீங்கள் என்ன கேட்குறீங்கிறதே கிடையாது. அன்னைக்கு அவங்க பெரிய கட்சி கொடுத்தாங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க தெற்க இப்போ பார்க்குறோம், பல இடங்கள்ல பாஜக பல சட்டமன்ற தொகுதிகளில் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. 70 இடத்துல நம்பர் 2 பார்ட்டியா, 70 சட்டமன்ற தொகுதியில் நம்பர் 2 பார்ட்டியா பிஜேபி வந்து நிற்குது. ஸோ 70 நம்பர் 2 பார்ட்டியா நிற்குது அப்படின்றப்போ பாமக சில தொகுதியில் நம்பர் 1 பார்ட்டியாவே வந்து நிற்குது, அசம்பிளியில் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எப்படி ஃபேட் அவுட் ஆகும்? அழகாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு தர்மபுரியில் யார் கொடுக்கணும்னு தெரியும், திருச்சியில் யார் கொடுக்கணும், கோயம்புத்தூரில் யார் கொடுக்கணும், கன்னியாகுமரியில் யார் கொடுக்கணும், அது எல்லாமே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்பாங்க. அது வந்து அதெல்லாம் வந்து சின்ன சின்ன சிக்கல். இந்த மேஜர் அது கல்யாணம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹனிமூன் இன்னைக்கு, ஊருக்கு எங்கே போகிறது, புடவை எங்கே வாங்க போகிறீங்க, மண்டபம் எங்கே, இதெல்லாம் வந்து டெய்லி பேசி சாயந்தரத்தில் சரி பண்ணுறாங்க. அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆகிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கும்போது இன்னும் 24 ஹவர்ஸை இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார். நம்மளுடைய வந்து பல முக்கியமான விஷயங்கள், பல இன்சிடென்ட்ஸ் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.